சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய குசேலன் படம் வெளியான சமயத்தில் பாக்யராஜ் பேசிய விஷயங்கள் தான் இது. நல்ல நேரத்தில் கெட்ட நேரம் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். நம்ம ரஜினி சாருக்கு அப்படி ஒரு நேரம்தான் இது. சில தினங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் தலைவர் ரஜினிக்கு வைக்கப்பட்ட கட் அவுட் குறித்து செய்திகள், படங்களை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். அவர் புகழ் ஜப்பான், ஹாங்காங் தாண்டி அமெரிக்கா, கனடான்னு போயிடுச்சேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் அடுத்த 2 வாரங்களில் அதே ரஜினி சாரை பற்றி என்னென்னமோ எழுதுகிறாங்க. குசேலன் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. 10 நாளாக எந்த பேப்பரை பார்த்தாலும் இதே நியூஸ் தான். எனக்கே மனசு கஷ்டமாக போச்சு. எவ்வளவோ பேருக்கு எத்தனையோ உதவிகளை கணக்கு வழக்கு இல்லாமல் செஞ்சவர் ரஜினி. சினிமா நல்லா இருக்கணும், சினிமாவில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர். இந்த குசேலன் படத்தில் வேலை பார்த்த அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சம் ரூபாய் வரை உதவி செஞ்சவர். இதைவிட படத்தோட எல்லா டெக்னீஷியன்களுக்கும் 40 லட்சமாக உதவி செஞ்சுருக்காரு மொத்தமாக. இந்த மாதிரி நல்லவங்களை உற்சாகப்படுத்தினா அவங்களும் நல்லா இருப்பாங்க, அடுத்தவங்களும் நல்லா இருப்பாங்க. எனக்கே இப்படின்னா அவர் மனசு எப்படியெல்லாம் சங்கடப்பட்டிருக்கும். அதை நினச்சி பார்த்தேன். உலகத்தோட இயல்பு இதுதான்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எனக்கு முன்னமே அவர் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாக்யராஜ் பேசியிருப்பார். இந்த சினிமா உலகமே இப்படி தான். தீட்டிய மரத்தில் கூர் பார்க்கும் புத்திசாலிக தான் நம்ம ஆளுங்க. வேறு எப்படி இருப்பாங்க?